அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், நம்ம எல்லாருக்குமே இந்த அரஃபா நோன்புடைய முதல் 10 நாட்களுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், இந்த நாட்களை நம்ம நல்ல விதமாக பயன்படுத்திக்கிட்டும் இருப்போம். நிறைய பேர் வந்து தஸ்பீ செஞ்சுக்கிட்டு இருப்போம், தொழுவோம், நிறைய நஃபிலான தொழுகைகள் தொழுவோம், நிறைய நோன்புகள் வைப்போம், இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருப்போம். இதில் முக்கியமாக கருதப்படுறது வந்து இந்த 9வது நாளான அரஃபா நோன்பு. இந்த நோன்பு வைக்கிறதுடைய சிறப்பை வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க. இந்த துல்ஹஜ் மாதத்துடைய 9வது நாள் நோன்பு வச்சு அவங்க பாவ மன்னிப்புக்காக துவா செய்கிறாங்களோ, அவங்களுடைய முன் சென்ற வருடத்து பாவங்களும் பின் வரக்கூடிய வருடத்து பாவங்களும் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நாள் தான் வந்து அந்த அரஃபா நோன்பு. அந்த நோன்பு இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் வந்து வெள்ளிக்கிழமை வருது. இப்போ வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்கலாமா, அதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அதாவது வெள்ளிக்கிழமையில தனிப்பட்ட முறையில் நோன்பு வைக்கக்கூடாது. அந்த வெள்ளியோட முந்தின நாளான வியாழனையோ இல்லை பிந்தின நாளான சனிக்கிழமையோ சேர்த்து தான் வந்து நோன்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய ஹதீஸ்களில் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரியான அர்த்தம் பொருந்தி இன்னொரு ஹதீஸும் வருது. அது என்னன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நோன்பு வைக்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் வந்து முந்தின நாள் நோன்பு வச்சிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, இல்லை நான் நோன்பு வைக்கல அப்படிங்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் நோன்பு வைக்கிறதா உங்களுக்கு பிளான் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்க, இல்லை அப்படியும் எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போது இந்த நோன்பை முறிச்சிடுங்க, அதாவது வெள்ளிக்கிழமை வச்சிருக்க நோன்பை நீங்கள் முறிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய மனைவியும் அந்த நோன்பை முறிச்சிடுறாங்க. இப்போ இதுலேருந்து நமக்கு நல்லா தெரியுது, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தனிப்பட்ட முறையில் எந்த நோன்பும் வைக்கக்கூடாது. அதாவது முந்தின நாளையோ பிந்தின நாளையோ சேர்த்து தான் நம்ம வந்து நோன்பு வைக்கணும் அப்படிங்கிறது தெரியுது. அப்போ இந்த வருடத்து அரஃபா நோன்பானது வெள்ளிக்கிழமையில வருது, அதை எப்படி நம்ம தனியா வைக்கிறது? அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதுக்கு எதிராக அமைஞ்சிருமே அப்படின்னு நினைச்சோன்னா அப்படி கிடையாது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு ஹதீஸையும் சொல்றாங்க. அதாவது தினங்களில் வெள்ளிக்கிழமையை மட்டும் நோன்பு வைப்பதற்காக தேர்ந்தெடுத்திருக்காதீங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்கக்கூடாது, வழக்கமாக வைக்கும் நோன்பை தவிர. அதாவது நம்ம எப்பவும் வழக்கமாக, இப்போ இந்த அரஃபா நோன்பு வருது இல்லையா, இது வருடம் நம்ம வைக்கிற நோன்பு, வழக்கமாக வைக்கிற நோன்பு, இந்த மாதிரி நோன்பு இல்லைன்னா வந்து நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சில பேர் நோன்பு வைப்பாங்க, அது வந்து சில வாரங்களில் வெள்ளிக்கிழமை அமைஞ்சிடலாம். அந்த மாதிரி நோன்புகளை தவிர நம்ம தனிப்பட்ட முறையில் வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நோன்புகளை வெள்ளிக்கிழமை வைக்க நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடாது. அதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த வருடத்து நோன்பான அரஃபா நோன்பை நம்ம வந்து வெள்ளிக்கிழமையில அழகான முறையில் வச்சு நிறைய நன்மைகளை அடைய அல்லாஹ் தஆலா நமக்கு அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.